ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆஃப் ஒரு செம்மையான ஆஃபுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 95% அப்புறம் பார்த்தீங்கன்னா 95% கன்ஃபார்மாக இந்த ஆஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அப்ளிகேஷன் நான் சொல்லுவேன். யூடியூப் சேனல் துவங்குறவங்களுக்கும் நல்லா இந்த அப்ளிகேஷன் நல்லா டெவலப் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். கைன்மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். இதான ஆஃபோட நேமு. இப்போ பார்த்தீங்கன்னா கின்மாஸ்டர் கிரியேட் எடிட் ஷேர் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்கும் சென்டரு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16:9 வரும். 9:16 1:1 அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு வந்து மெயினாக 16:9 தான் நல்லாயிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெடி பண்ணணும். மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து எல்லாமே இருக்கும். பிளாக் இருக்குது, பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த நேமை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது ரொட்டேஷன் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு ஈஸி தான். நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு நேம் இதுக்கு கீழே எழுதணும். அப்புறம் அப்படி பார்க்கையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் அங்கே ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ஸ்டாப் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் கொடுங்க, டெக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய சேனல் நேம் கொங்கு டெக் கீழே டைப் பண்ணிக்கோங்க. கொங்கு டெக் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கனாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக் இதில் எதுவும் ஒரு எடிட்டிங் வேலை இருக்குதா அப்படி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டு ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கலர் வைக்கணும். உங்களுக்கு எந்த கலர்னாலும் இங்கே ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இங்கே ரெட்டு வேணுமா எல்லோ வேணுமான்னு இந்த இதை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த இதை எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு இந்த கலர் மாறி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு ரைட் சிம்பிள் இங்கே கீழே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொங்கு டெக்கு கலர் வைக்கணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ரெட் சிம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ரெட் சிம்பிள் இங்கே வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கோங்க. இதை கீழே இறக்கிக்கோங்க. இங்கே கலர் மாறிடும். அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேஷன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணணும்னு பண்ணலாம். இன் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் அது கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து டிசைன் மாறணும். ஃபேடு இன் அனிமேஷன், இதுக்கு பேர் வந்து இன் அனிமேஷன். பேடு, பாப்பு, ஸ்லைடு ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். நல்லா போங்க. இப்போ இந்த பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்கும். எல்லாமே இப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்லைடு ரைட்டு வரும், என்டர் ஸ்லைடு டவுனு, என்டர் ஸ்லைடு அப்பு வரும், மேலே வர்ற மாதிரி. பாப் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மகேந்திரன் வந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் எப்படி போகணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்துடுச்சு ஃபாண்டு. இப்போ அந்த இருக்குதுல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்னு இருக்கும். அதான் ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றுறது. இப்போ ரோபோட்டோ பிளாக், இப்போ இதை கொடுங்க. இந்த மாதிரி டிசைன் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு டெக், அதுக்கு ஒரு நேம் ஸ்டைல் வைக்கணும். எந்த மாதிரி வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு டெக் இந்த மாதிரி வந்துடும். இது எல்லாமே முடிஞ்சனோடனே ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போ என்ன நான் சொல்கிறதுனா, இந்த ஆஃபில் வந்து முக்கியமாக நிறைய டவுன்லோட் பண்ணணும். எல்லாமே அமௌண்ட் தான் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவுக்கு போகிறீங்க, பேக்ரவுண்ட் கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபோட்டோ வைக்கிங்க. பிளாக் ஓகே பண்ணுங்கள். பிளாக் கூட வேணாம், டெலீட் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மேலே டெலீட் இருக்கும், 3 புள்ளி வச்ச மாதிரி. அதுக்கு மேலே அதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதை டெலீட் பண்ணிக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னென்னா, இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு எஃபெக்ட் போனீங்கன்னா பேசிக் இதில் 2 தான் இருக்கும். இதை நீங்கள் வேணாம், உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்கெலாம் அமௌண்ட்டு கேட்பாங்க. நீங்கள் இதுலேயே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்படும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வருது பாருங்கள், எஃபெக்ட்டுன்னு வரும். அதில் போய்ட்டு ஜெட் மோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அமௌண்ட்டு தான். எதுவுமே நமக்கு ப்ரீமியம் தான், காசு பணம் கட்டி தான் அந்த கிராபிக்ஸ்லாம் வரும். நீங்கள் இதை எவ்வளோக்குள்ளே கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் வைக்கும் போது கிராபிக்ஸ் ஆகும். நான் இப்போ தான் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் மாற்ற முடியுமோ நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.